இன்னும் வாள் தேவையா? என்னை யார் என்றுதான் தாங்கள் புரிந்து கொண்டு விட்டீர்களே. புரிந்து கொண்டதால்தான் வாள் தேவையாயிருக்கிறது. என்ன, புரிந்து கொண்டதால் வாள் தேவையாயிருக்கிறதா? ஆம். நான் கருணாகர பல்லவன் என்பதை அறிந்த பின்புமா இந்த வாளின் உதவி தேவை? பெயரைக் கேட்டதும் தேவையில்லை என்றுதான் எண்ணினேன். ஆனால் ஆனால் என்ன? தைரியமாகச் சொல்லுங்கள். கருணாகர பல்லவர் என்ற பெயரைக் கேட்டதும் சற்று துணிவுதான் கொண்டேன். தமிழகத்தின் பெரும் வீரர் இருக்கும்போது பெண்களுக்கு எந்த ஆபத்தும் நேரிடக் காரணமில்லை என்று நினைத்தேன். ஆனால் முன்பின்னறியாத பெண்ணின் கையைப் பற்றும் பண்பாடு இளைய பல்லவருக்கு உண்டு என்பதை அறிந்த பின்புதான் எதற்கும் வாள் கையிலிருப்பது நல்லது எனத் தீர்மானித்தேன். செய்தது தவறுதான். ஆனால் நினைத்துச் செய்த தவறல்ல. இந்த ஊரில் நான் கால் வைத்த வினாடி முதல் தொடர்ச்சியாக நடந்த சம்பவங்கள் தூண்டிய உணர்ச்சி வேகத்தில் நடந்த தவறு. உணர்ச்சிகளை அடக்குவதுதான் வீரர்களுக்கு அழகு, இல்லையா இளைய பல்லவரே? உணர்ச்சிகளை அடக்கத்தான் வேண்டும். ஆனால் 2 சமயங்களில் உணர்ச்சிகளை அடக்குவது வீரர்களுக்கு அழகுமல்ல, விவேகமுமல்ல. எந்தச் சமயங்கள் அவை? ஒன்று போரிடும் சமயம். அந்தச் சமயத்தில் வீர உணர்ச்சிக்கு இடம் கொடுக்காதவன் வெற்றியடையவதில்லை. அடுத்தது, எதற்கு வீண் விவாதம்? உங்களை எதிர்பாராத விதமாகச் சந்தித்தேன். உங்கள் தந்தையின் பெயரைக் கேட்டதும் அதிர்ச்சியடைந்தேன். அதனால் உணர்ச்சி பெருக்கெடுக்கவே உங்கள் கைகளை பிடித்துவிட்டேன். தவறுக்கு வருந்துகிறேன் அரசகுமாரி. வருந்தி மன்னிப்புக் கேட்பவர்களுக்கு மன்னிப்பளிப்பது மன்னர் குலத்தார் பண்பாடு. அந்த பண்பாட்டிலிருந்து தாங்கள் பிறழ்வது முறையாகாது. இளைய பல்லவர் வாழ்வீச்சில் வல்லவர் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் பேச்சிலும் வல்லவர் என்று இன்றுதான் அறிந்தேன். என் நிலைமை உங்களுக்கு புரிந்திருக்கிறது அரசகுமாரி. கோட்டை காவலரிடமிருந்து தப்பி கடாரத்தின் இளவரசர் தங்கியிருக்கும் மாளிகைக்குள் வந்து குதிப்பேன் என்பதை நாம் எப்படி எதிர்பார்த்திருக்க முடியும்? அதுவும் அவர் அழகிய மகளின் வாழ்முனையில் நிற்பேன் என்பதைத்தான் நான் எப்படி எதிர்பார்த்திருக்க முடியும்? அப்படி எதிர்பாராத காரணத்தால்தான் நான் சற்று தவறாக நடந்துவிட்டேன். உண்மையில் உங்கள் தந்தை இன்னார் என்று நீங்கள் தெரிவித்ததும் திக்பிரமையே அடைந்தேன். திக்பிரமை அடைய அதில் என்ன இருக்கிறது? என் தந்தையின் பெயர் குணவர்மர் என்றேன். கடாரத்தின் இளவரசர் ஒருவருக்குத்தான் அந்த பெயர் இருக்க வேண்டுமா? இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் இத்தகைய பெரும் மாளிகைகள் பாலூரில் 3 வீதிகளில்தான் உண்டு. ராஜவீதி, வணிகர் வீதி, வெளிநாட்டுப் பிரமுகர்கள் தங்கும் வீதி ஆகிய 3 வீதிகளைத் தவிர இந்தக் கோட்டைக்குள் பெரும் மாளிகைகள் எங்கும் கிடையாது. வர்மர் என்ற பிற்பகுதியுடைய பெயர்கள் கலிங்க அரச பரம்பரைக்கு உண்டு. கடலுக்கப்பாலுள்ள உங்கள் ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யத்தின் சைலேந்திர பரம்பரைக்கும் உண்டு. ஆகையால் கலிங்கத்தின் பீமவர்மன், அனந்தவர்மன் என்ற பெயர்களையும், சொர்ணம் கொழிக்கும் தீவுகளை ஆளும் சைலேந்திர பரம்பரையில் சூடாமணிவர்மன், ஸ்ரீமார விஜய துங்கவர்மன் என்ற பெயர் களையும் கேட்கிறோம். அரசியலில் பழக்கமுடையவர்களுக்கு உங்கள் தந்தை யார் என்பதை நிர்ணயிப்பது கஷ்டமல்ல. நீங்கள் தங்கியிருப்பது வெளிநாட்டுப் பிரமுகர் தங்கும் வீதி. உங்கள் தந்தையின் பெயர் குணவர்மர். இரண்டையும் இணைத்துப் பாருங்கள். அதனால் அவர் கடாரத்தின் இளவரசராயிருக்க தீர்மானித்து விட்டீர்களா? அதனால் மட்டுமல்ல, அரசகுமாரி. நீங்கள் என்னை வரவேற்ற தோரணை, வாளைப் பிடித்த முறை, இவற்றிலிருந்து நீங்கள் ஏதோ ஓர் அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்று தீர்மானித்தேன். உங்கள் தந்தை பெயரைக் கேட்டதும் என் கற்பனை நிச்சயப்பட்டது. என்ன விசித்திரமான இரவு இது! இளைய பல்லவரே, உங்கள் உதவியை நாடி நாங்கள் கலிங்கம் வருகிறோம். எங்களை நாடி நீங்களும் வருகிறீர்கள். இப்படி எதிர்பாராத விதமாக திடீரென இந்த இரவில் இந்த அறையில் சந்திக்கிறோம். அது மட்டுமல்ல, ஒருவரையொருவர் சந்திக்க வந்த நாம் இருவரும் பெரும் ஆபத்திலும் சிக்கியிருக்கிறோம். நான் ஆபத்தில் இருப்பது உனக்குத் தெரியும், அரசகுமாரி. ஆனால் உங்களுக்கு என்ன ஆபத்து இருக்க முடியும்? மாறு பேரிலேதானே இங்கு வசிக்கிறீர்கள்? ஆம், மாறு பேரில்தான் இங்கு வசிக்கிறோம். ஆனால் இந்த ஊர் அதிகாரிகளுக்கு ஏதோ சந்தேகம் ஏற்பட்டிருக்க வேண்டும், இளைய பல்லவரே. 2 நாள்களாக இந்த மாளிகையின் மீது கண்காணிப்பு பலமாக இருக்கிறது.
நீங்கள் இங்கு வந்து எத்தனை நாள்களாகின்றன? கிட்டத்தட்ட 15 நாள்களாகின்றன. உங்களை துறைமுகத்தில் யார் சந்தித்தது? யாரோ கோட்டைக்கரை கூலவாணிகனாம். அவன்தான் இந்த மாளிகையை அமர்த்திக் கொடுத்தானா? ஆமா. அவன் இங்கு நாளை காலையில் வருவானா? தெரியாது. தெரியாதா? 10 நாள்களாக அவன் இந்த பக்கமே நாடவில்லை. காஞ்சனா, காஞ்சனா, உனக்காக எத்தனை நேரம் காத்திருப்பது? துணிகளை மாத்த இவ்வளவு நேரமா? ஆடை மாற்றத்தான் அறைக்கு வந்தேன். அப்படியானால் ஏன் மாற்றவில்லை? அதற்குள் இவர் வந்துவிட்டார். இவர் வந்துவிட்டாரா? இவர் யார்? முன்பே தெரியுமா உனக்கு? தெரியாது. சற்று முன்புதான் அறிந்தேன். அப்படியா? அறிந்ததும் வியப்படைந்தேன். எப்படி வந்தார் இவர்? சாளரத்தின் வழியாக. வீரர்கள் வர சரியான வழிதான் இது. தவறாக எண்ணுகிறீர்கள், தந்தையே. இவர் கலிங்கத்தின் வீரர்களால் துரத்தப்பட்டார். தப்பி வந்து அறைக்குள் குதித்தார். வீரர்களுக்கு பயந்து பெண்ணிடம் சரணாகதியா? சிறந்த வீரன்தான், சந்தேகமில்லை. யோசிச்சு பேசுங்கள், தந்தையே. இவரை யாரென்று நீங்கள் அறியாமல் பேசுகிறீர்கள். அந்த வாய்ப்பு உனக்குத்தான் முதலில் கிடைத்திருக்கிறது. அந்த வாய்ப்பை உங்களுக்கும் அளிக்கிறேன், தந்தையே. பெற்றுக்கொள்ளுங்கள். யாரை நாடி நீங்கள் கலிங்கம் வந்திருக்கிறீர்களோ, யார் துணை கொண்டு சோழவேந்தன் உதவியை நாடக் கடல் கடந்து இங்கு வந்து தங்கியிருக்கிறீர்களோ, அந்த இளைய பல்லவர்தான் உங்கள் முன்பு நிற்கிறார். நில்லுங்கள், அரசகுமாரி! சைலேந்திர மன்னரே, விதியின் விசித்திரக் கயிறுகள் விபரீத நிலையில் இந்த மாளிகையில் நம்மை பிணைத்திருக்கின்றன. விரிவாகப் பேச இது சமயமல்ல. ஆனால் இதை மட்டும் படியுங்கள். இந்த ஓலையில் கண்டிருப்பது உண்மையானால், இதில் கண்டிருப்பது மட்டும் நடந்துவிட்டால், என்ன பயங்கர ஓலை! என்ன பயங்கர திட்டம்! ஓலையில் கண்டிருப்பது நடந்தால் எங்கள் குலம் ஒழிந்தது. சைலேந்திரர் பேரரசு முறிந்தது. சொர்ண பூமியே அழிந்தது. திகைப்பிலும் குழப்பத்திலும் முகம் விகாரப்படுவது இயற்கை. ஆனால் இயற்கையின் அந்த நியதியையும் மீறும் இவள் அழகு எத்தனை சிறந்தது! வாளேந்திய வீராங்கனையின் நிமிர்ந்த உருவத்துக்கும் இடை வளைந்து நிற்கும் இந்த மோகன பிம்பத்திற்கும் எத்தனை வித்தியாசம்! ஒவ்வொரு மாற்றமும் இவளுக்கு எத்தனை விதவிதமான அழகை அள்ளிச் சொரிகிறது! இந்த ஓலை உங்களிடம் எப்படி கிடைத்தது? தேவி, இந்த ஓலையை சோழ சாம்ராஜ்யாதிபதி வீரராசேந்திரரே என்னிடம் நேரிடையாகக் கொடுத்தார். உங்களிருவரையும் எப்படியும் கண்டுபிடித்துக் காப்பாற்றிச் சோழ நாடு அழைத்து வரும்படியும் உத்தரவிட்டார். ஓலையில் கண்டிருந்த விஷயத்தை கவனித்தீர்களா, இல்லையா? நன்றாக கவனித்தோம் இளைய பல்லவரே. என்னையும் கலிங்கத்தை தாண்டு முன்பு கொன்றுவிடும்படி இந்த ஓலையில் உத்தரவிருக்கிறது. உங்களுக்கு உங்கள் நாட்டில் நிரம்ப விரோதிகள் இருக்க வேண்டும், குணவர்மரே. ஆமாம், உங்கள் உயிருக்கே உலை வைக்க முயலும் இத்தனை கொடிய விரோதிகள் உங்களுக்கு ஏற்பட என்ன காரணம்? விரோதிகள் என்று பன்மையில் பேச வேண்டாம் இளைய பல்லவரே. என் நாட்டு மக்கள் அனைவரும் என்னை நேசிக்கிறார்கள். அந்த நேசம்தான் என் வாழ்வின் நாசத்தில் வந்து முடிந்தது. எனக்கு விரோதிகள் இல்லை. இருப்பது ஒரே ஒரு விரோதிதான். அவன் பெயர்தான் இந்த ஓலையில் கையொப்பமாக பொறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஓலையில் கையொப்பமிட்டிருப்பவனா? ஆம், அவனேதான். ஜெயவர்மன் ஒருவர்தான் என் நாட்டில் எனக்கு விரோதி. யார் இந்த ஜெயவர்மன்? என் மாற்றாந்தாயின் மகன், என் சகோதரன். அப்படியானால் உங்கள் தந்தைக்கு மனைவியர் இருவரா? ஆம், கடாரத்தின் மன்னர் உங்கள் சகோதரரா? தற்சமயம் அவன்தான் அரசாள்கிறான்.
மன்னரை அவன் என்று சொல்கிறீர்களே? எனக்கு 4 வயது சிறியவன் அவன். இருந்தாலும் அரியணையில் அமர்ந்திருக்கும் மன்னரல்லவா? உண்மைதான். ஆனால் சைலேந்திரர்களின் அரியணையில் அமர வேண்டியவன் அவனல்ல, நான்தான். விந்தையாயிருக்கிறது. விந்தை ஏதுமில்லை இளைய பல்லவரே. என் தாய்தான் என் தந்தையின் பட்ட மகிஷி. நான் தான் முடிசூட என் தந்தையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இளவரசன். கடாரத்தில் நான் தற்சமயம் இளவரசனாயிருப்பதற்கும் தந்தை இருக்கும்போது கிடைத்த பதவிதான் காரணம். குணவர்மரே, உங்கள் குடும்பக் கதையில் கலகமும் போட்டியும் ஏன் கொலை முயற்சியும் கூட கலந்திருக்கிறது. அவற்றை விவரித்துச் சொன்னால்தான் நான் உள்ள நிலைமையைச் சரிவர உணர முடியும். இளைய பல்லவரே, கடாரத்தின் கதை மகத்தானது. அதை நிதானமாகத்தான் சொல்ல வேண்டும். நீங்கள் எங்களை சந்தித்த முறையின் விசித்திரத்தை எண்ணிப் பார்க்கும் போது ஏதோ நல்லதொரு விதிதான் நம்மை பிணைத்திருக்கிறதென்று நினைக்கிறேன். இரவு ஆரம்பித்து 5 நாழிகைகள்தான் ஆகியிருக்கின்றன. சற்று முன்பு நீங்கள் பட்ட அவதிக்குப் பின்பு உங்களுக்கும் சற்று அமைதி தேவை. ஆகவே நீராடி விட்டு வாருங்கள். உணவு அருந்திய பிறகு பேசுவோம். அடுத்தபடி என்ன செய்தால் இந்த பாலூர் பெருந்துறையிலிருந்து தப்ப முடியும் என்பதை நிர்ணயிப்போம். இவரும் நானும் கிட்டத்தட்ட ஒரே உயர பருமன்தான். ஆகவே என் உடைகளில் சிலவற்றை இவர் அணிந்து கொள்ளலாம். ஏன் வரலாமே இளையவல்லவரே, தந்தை உத்தரவிட்டு விட்டார். பணிப்பெண் காத்திருக்கிறேன். ஏன் நகைக்கிறீர்கள்? உங்களை பணிப்பெண்ணாக பெற்றால் என் கதி என்ன ஆகும் என்று நினைத்தேன். சிரிப்பு வந்தது. ஏன் என்னாகும்? நான் பணிப்பெண்ணாக வந்தால் பணிவிடைகளில் குறைவிருக்குமா? இருக்காது, இருக்காது. இந்த அறைக்குள் வந்ததும் அதை புரிந்து கொண்டேன். என்ன புரிந்து கொண்டீர்கள்? வாழ்முனையில் பணிவிடைகள் கிடைக்கும் என்பதை. பேச்சில் வல்லவர் என்று நான் முன்னம் சொன்னதே சரியாகிவிட்டது. சரி சரி, வாருங்கள். அவசியமான போது அந்த மாளிகை சிறு கோட்டையாகவும் மாறக்கூடும். ஒருவேளை இந்த வீடு கலிங்கத்தின் காவல் வீரர்களால் முற்றுகையிடப்பட்டாலும் 10-15 வீரரும் அவசியமான உணவும் இருந்தால் எதிரிகளை ஒரு வாரத்துக்கு மேல் எதிர்த்து நிற்க முடியும். வீரரே, வருக வருக. நீராடி முடித்து விட்டீர்களா? ஏது வரவேற்பு பலமாயிருக்கிறது? விருந்தினர்களை வரவேற்பதும் உபசரிப்பதும் எங்கள் நாட்டு பழக்கம். இதோ தந்தை வந்து விடுவார். வரட்டும், நிதானமாக வரட்டும். எனக்கொன்றும் அவசரமில்லை. உங்களை காக்க வைக்க இஷ்டமில்லை. இருப்பினும் தந்தை நீராடச் சற்று அதிக நேரமாகவும். என்ன செய்வது? காஞ்சனா, இருவரும் வாருங்கள், உணவருந்தலாம். இளைய பல்லவரே, நான் கேட்பதற்கு மன்னிக்க வேண்டும். நீங்கள் இளைய பல்லவர் என்பதற்கு நீங்கள் கூறிய வார்த்தையை விட வேறு சான்றுகள் இல்லை. ஆகவே தாங்கள்தான் இளைய பல்லவர் என்பதற்கு ஏதாவதொரு ஆதாரம் இருந்தால் நாம் பேசலாம். இது போதுமா குணவர்மரே? போதும் இளைய பல்லவரே, போதும். நான் சந்தேகப்படுவதைப் பற்றி கோபம் வேண்டாம். நான் அடைந்த தொல்லைகள், ஏமாற்றங்கள் என்னை அவநம்பி கையுள்ளவனாக அடித்திருக்கின்றன. மன்னித்து விடுங்கள். இனி நாம் மனம் விட்டு பேசுவோம். நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் கதையை. நீங்கள் எதற்கு இந்த பாலூர் வந்தீர்கள்? நான் சொல்வதற்கு அதிகம் எதுவுமில்லை குணவர்மரே. பூம்புகாரின் சுங்கக் காவலரிடம்
உங்கள் நாட்டு ஒற்றன் ஒருவன் பிடிபட்டான். அவனிடம் உங்களை கொல்ல பணித்த அந்த ஓலை இருந்தது. ஆகவே உங்களை எப்படியும் காப்பாற்றி புகாருக்கு அழைத்து வரும்படி வீரராஜேந்திர சோழ தேவர் எனக்கு பணித்தார். நிலமார்க்கமாக வந்தால் நாளாகும் என்பதால் கடல் மார்க்கமாகச் செல்லவும் ஆணையிட்டார். ஆகவே புரவியுடன் மரக்கலத்திலே வந்து இந்த துறைமுகத்தில் இறங்கினேன். அங்குதான் சில விபரீத விவரங்களை கேள்விப்பட்டேன். என்ன விபரீத செய்திகள் இளைய பல்லவரே? அதுவும் ஒரு சுங்க அதிகாரி மூலமாக. முதலில் தமிழர்கள் சிறை செய்யப்படுவதாக கேள்விப்பட்டேன். அது மட்டுமல்ல, வேங்கி நாட்டு மன்னன் ராஜராஜேந்திரனுக்கும் சோழர் குலச் செல்வி அங்கம்மா தேவிக்கும் அவதரித்த ராஜேந்திரன் என நாங்கள் அழைக்கும் அனபாய சோழர் இங்கு சிறைப்பட்டிருப்பதாகவும் அறிந்தேன். என்ன, அனபாய சோழரா? தங்கள் நண்பரா? இத்தனை துணிவா கலிங்க மன்னனுக்கு? நீங்கள் சொன்ன அந்த வார்த்தைகளைச் சொன்னதால்தான் என்னை வீரர்கள் துரத்தினார்கள். அவர்களிடமிருந்து தப்பித்தான் உங்கள் அறையில் குதித்தேன். அப்படியா? ஆமாம் குணவர்மரே, ஏற்கெனவே சிதைந்து கிடக்கும் சோழ கலிங்க உறவைச் சீர்படுத்தவும் அமைதியை தென்னகத்தில் நிலைக்கச் செய்யவும் சமாதான ஆக்ஞா பத்திரமொன்றையும் வீரராஜேந்திரர் கொடுத்திருக்கிறார். அதுவும் இனி செல்லாது. 2 நாட்டுக்கும் மேலும் பகையும் போரும்தான் என நினைக்கிறேன். சமாதானத் தூதனாக வந்தேன். இனி சமரின் தூதனாக திரும்பப் போகிறேன். சமரின் முரசொலி இப்பொழுதே என் காதில் கேட்கிறது. அரசியல் தொல்லைதான் இவருக்கு அதிகமே தவிர வாளைச் சுழற்றும் வேலை இவருக்கிருக்க காரணமில்லை. இவர் போர்களில் அதிகமாக ஈடுபடாதவர். அப்படியிருக்க இவன் பெண்ணுக்கு மட்டும் திறமையான வாள் பயிற்சியை எதற்காக அளித்திருக்கிறான்? இளைய பல்லவர் நினைப்பதில் தவறில்லை. நான் வாள் போரில் அதிகமாக ஈடுபடாதவன்தான். அதற்கு காரணம் இருக்கிறது. கடாரத்தின் இளவரசர் மீது எந்தக் குறையையும் கற்பிக்கும் நோக்கம் எனக்கில்லை. இளைய பல்லவரே, இதற்குச் சமாதானம் ஏதும் தேவையில்லை. தமிழகத்தின் இணையற்ற வீரன் எனப் பெயரெடுத்த உமது கண்கள் மற்றவர்களிடத்திலும் வீரத்தின் அடையாளங்களை எதிர்பார்ப்பது நியாயம்தானே? அந்த குறிக்கோள் ஏதும் தென்படாத போது இவன் வீரன்தானா என்ற சந்தேகமே உமக்கு ஏற்படுவதும் இயற்கைதான். ஆனால் இதிலும் என் வாழ்க்கையில் சில மர்மங்கள் கலந்திருக்கின்றன. இளைய பல்லவரே, உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ஆட்சி பீடத்தை நான் வெறுக்கவே செய்கிறேன். ஆனால் அது என்னை கெட்டியாக பிடித்து கொண்டிருக்கிறது. இது உலக விசித்திரம். வேண்டாதவனிடம் பதவி ஓட்டிக் கொள்கிறது. வேண்டுபவனை வெட்டி விலக்கி தள்ளுகிறது. ஆட்சியில் வெறுப்பிருந்தால் சோழ நாட்டின் உதவியை ஏன் நாடுகிறீர்கள்? கடாரத்தின் மீது படையெடுத்து ஜெயவர்மனை முறியடித்து ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யத்தை என்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சோழப் பேரரசர் வீரராஜேந்திரருக்கு நீங்கள் ஓலையே அனுப்பியிருந்தீர்களே. ஓலை அனுப்பியிருந்தேன் இளைய பல்லவரே. அரச பதவியை நாடித்தான் இங்கும் வந்திருக்கிறேன். முடிந்தால் ஜெயவர்மனை விரட்டி அரச பீடத்தில் உட்காரவும் உத்தேசம்தான். ஆனால் இத்தனையிலும் பற்று சிறிதுமில்லாமலே ஈடுபட்டிருக்கிறேன். இவை அனைத்திலும் கடமை சம்பந்தப்பட்டிருக்கிறது. எந்த சைலேந்திர வம்சத்தில் நான் பிறந்தேனோ அந்த சைலேந்திர வம்சத்தை பற்றிய கடமை அது. ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யத்தின் மக்களுக்கு நான் செலுத்த வேண்டிய கடமை அது. கடமைதான் என்னை இங்கு இழுத்து வந்திருக்கிறது இளைய பல்லவரே, ஆசை அல்ல. இளைய பல்லவரே, இந்த சாளரத்துக்கு வெளியே நீர் கண்களைச் செலுத்தினால் நீலக்கடல்தான் உமது கண்களுக்குத் தெரியும். ஆனால் என் கண்களுக்கு தெரிவது அது மட்டுமல்ல. அந்த கடலுக்கப்பால் உள்ள சைலேந்திரர்களின் மாபெரும் அரசான ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யம் தோன்றுகிறது. பல பல தீவுகள் தோன்றுகின்றன. கடாரம் தோன்றுகிறது. சொர்ணத்தீவும் சாவகமும் பாலியும் மார்னிங் தோன்றுகின்றன. அந்த தீவுகளில் தினம் தினம் வந்து குவியும் வணிகப் பொருள்களும் தோன்றுகின்றன. அத்தனை வணிகப் பொருள்கள் அங்கு ஏன் வந்து குவிகின்றன? காரணம் இருக்கிறது இளைய பல்லவரே, பலமான காரணம் இருக்கிறது. உலகத்தில் சகல நாட்டினரும் விரும்பும் தங்கம் அந்த தீவுகளில் இருக்கின்றது. அதனால்தான் பழைய கிரேக்க மாலுமிகள் அவற்றை கிரீசே, தங்கம் தீவு என்றும்
சொர்ணத்தீவு என்றும் சொர்ண பூமி என்றும் பலபடி பெயரிட்டு அழைத்தார்கள். அந்த தீவுகளில் உள்ள மண்ணில் பொன் கலந்திருக்கிறது. மண்ணை நீரில் போட்டால் தங்கம் பிரியும் அளவிற்கு பொன் மண்ணுடன் இணைந்து கிடக்கிறது. அவ்வளவு தங்கம் உலகத்தின் எந்த நாட்டு மண்ணிலும் கிடையாது. மற்றவர்கள் தங்கள் நாட்டை ஆசையால் பொன்னாடு என்று அழைக்கிறார்கள். ஆனால் எங்கள் நாடு உண்மையிலேயே பொன்னாடு. பொன் ஏராளமாக விளையும் பூமி அது. அதன் பொன்னை வாரிச் செல்லவே உலக வணிகர்கள் அங்கு வருகிறார்கள். ஸ்ரீவிஜயம் கிழக்கு தீவுகளை எல்லாம் கொண்ட பெரும் சாம்ராஜ்யமாகி சீரும் சிறப்பும் பெற்றது. பாலபுத்திரனுக்கு பிறகு 3 தலைமுறைகளில் அதன் புகழ் உலகெங்கும் பரவியது. பட்டு நெய்யும் சீனாவுக்கும் முத்துக்குளிக்கும் தமிழகத்துக்கும் இடையே இருந்ததன் விளைவாக அதன் வாணிபத்தை கட்டுப்படுத்துவதில் அதற்கு இருந்த சக்தியும் பெரிதும் வளர்ந்தது. இந்த காலத்தில்தான் சூளாமணிவர்மனும் அவனுக்கு பிறகு ஸ்ரீமார விஜயதுங்கவர்மனும் ஸ்ரீவிஜய சாம்ராஜ்ய பேரரசர்களாய் விளங்கினார்கள். பின்னவர் காலத்தில்தான் சோழர்களுக்கும் ஸ்ரீவிஜயத்துக்கும் நட்பு வலுப்பட்டு நாகப்பட்டினத்தில் புத்த விகாரமான சூளாமணி விகாரத்தை கட்ட ராஜேந்திர சோழ தேவர் ஸ்ரீவிஜய பேரரசருக்கு நிலதானமும் கொடுத்தார். இந்த நட்பு நீண்டிருந்தால் தமிழகத்திற்கும் ஸ்ரீவிஜயத்திற்கும் போர் நிகழ்ந்திராது. ஆனால் வர்த்தக போட்டி போரில் வந்து முடிந்தது. வர்த்தக போட்டியா? ஆமாம் இளைய பல்லவரே. ஸ்ரீமார விஜயதுங்கவர்மனுக்கு பிறகு அரச பதவிக்கு வந்த சங்கிரம விஜயதுங்கவர்மன் பாரதத்திலிருந்து வரும் பொருள்களுக்கு பலமான சுங்க வரிகளை விதித்தார். இதனால் வெகுண்ட ராஜேந்திர சோழ தேவர் ஸ்ரீவிஜயத்தை நோக்கி தமது கடற்படையை ஏவினார். எந்த கடலை தாண்டி பெருவாரியான தமிழர் படை வர முடியாதென்ற தைரியத்தால் சங்கிரம விஜயதுங்கர் சுங்க வரிகளை விதித்தாரோ அந்த கடலை தாண்டி தமிழர் பெரும் படை வந்தது. கடாரத்தையும் ஸ்ரீவிஜயத்தையும் சூறையாடியது. சங்கிரம் விஜயதுங்கவர்மனையும் சிறை பிடித்துச் சென்றது. பிறகு ராஜேந்திர சோழ தேவரின் கருணையால் சங்கிரம விஜயதுங்கவர்மன் விடுதலை அடைந்தார். அவர் காலம் முதல் ஸ்ரீவிஜயம் வலிமை குன்றியது. என் தந்தையின் காலத்தில் அரியணை போட்டிச் சண்டையும் கிளம்பியது. என் சகோதரன் அரசை பறித்து கொள்ள விரும்பினான். அதன் விளைவாக என்னை சொர்ணத்தீவிலிருந்து கடாரத்துக்கு அனுப்பி அங்கு என்னை இளவரசனாக்கினார் என் தந்தை. எனக்கு அதில் இஷ்டமில்லை. ஏன்? சிறு வயதிலேயே நான் பௌத்த மதகுரு ஒருவரிடம் பாடம் பயின்றேன். அவருடைய சீடர்களிடம் பழகினேன். 20 வயது வரை பௌத்த விகாரங்களிலும் பௌத்த துறவிகளுடனும் காலம் கழித்தேன். ஆகவே ஈக வாழ்க்கையில் மனம் செல்லவில்லை. புத்த துறவியாவதிலேயே மனம் சென்றது. இதை கவனித்த என் தந்தை எனக்கு பலவந்தமாக திருமணம் செய்வித்தார். அதன் பலன்தான் இவள்